अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा युधि प्रणामं लक्ष्मणमुनि प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिं तमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेदिनं प्रवक्ता छन्दसां वक्ता பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம். இந்த முதல் ஸ்லோகத்துல வஸ்து நிர்தேசத்துல திருவாய்மொழியையும் குறிக்கொள்றது அப்படின்னு சொன்னோம். அது எப்படி குறிக்கொள்றது அப்படின்னு சொன்னா அதை நாம எப்படி அறியறது? சுவாமி தேசிகன் பண்ணிய திரமிடோபனிஷத் தாத்பர்ய ரத்னாவளியை கொண்டு அதை அறியலாம் அப்படின்னு சொன்னோம். திரமிடோபனிஷத் தாத்பர்ய ரத்னாவளியில சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, ஒரு அவதாரியா ஒன்று ரெண்டு ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்கிற விஷயத்துல நாம அதை எடுப்போம். ஏன்னா அவர் எந்த ரீதியில இந்த திரமிடோபனிஷத் தாத்பர்ய ரத்னாவளியை பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சாதான் அந்த திரமிடோபனிஷத் தாத்பர்ய ரத்னாவளியை இது காட்டுறது, அது அதுல சொல்லப்பட்டபடி இது காட்டுறதுன்னு நமக்கு தெரியும். இல்லைன்னா மேலே இந்த மாதிரியா அப்படியே சொல்லிட்டு கூட்டா இது இருந்தாலும் அந்த சுவாமி தேசிகனுடைய கிரந்தம் தான் எத்திராய சப்ததி. பிரசங்காத்து அந்த சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்துல என்ன மாதிரி அவர் சாதிச்சிருக்கார் அப்படின்றத அதை கொஞ்சம் தெரிஞ்சு, அதை தெரிஞ்சுட்டாதான் இதை நல்லா அனுபவிக்க முடியும். தேவ ஸ்ரீமான் ஸ்வசித்தே கரணமிதி வதன்யகமர்த்தம் சஹஸ்ரே தேவ்யத்வாதீன் தசார்த்தான் புசகீஹ சதைஹி பக்தி தத்தாபனாத்தானி ஏகைகஸ்யாதி பரத்வாதிஷு தசகுணேஷு ஆயதந்தே ததாதே தத்தத்காதா குணானாம் அனுவிதததி தத் பங்கய பங்கி சங்கியாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்க. தேவ ஸ்ரீமான் ஸ்வசித்தேஹே கரணமிதி வதன் ஏகமர்த்தம் சஹஸ்ரே. ஸ்ரீமான் விராட்டியோட கூடிய லக்ஷ்மியோட கூடிய தேவன் எம்பெருமான் இருக்கானே, அவன் ஸ்வசித்தேஹே தன்னை அடைவதற்கு கரணமிதி வதன் தானே காரணம், தன்னை அடைவதற்கு தானே உபாயம். காரணம்னா உபாயம். திருமகள் கேள்வனார் பெருமாள் வெறும் நாராயணன் இல்லை, ஸ்ரீமான். அதனால பிராட்டியோட கூடி இருக்கிற எம்பெருமான அடையிறது தான் மோட்சம். யாரும் அதுல மாற்றி சொல்ல, அங்க போய் நாம அப்படிதான் கைங்கரியம் பண்றோம். இது பாஷிகார் சித்தாந்தத்துல எல்லாரும் ஒன்னா சொல்றதுதான். ஆனா மற்றவாள்லாம் இங்கேயே மோட்சம், இந்த இடத்துலயே மோட்சம் வருது, அது இது ஜீவன் முக்தி அது இதுன்னு சொல்றாளோ இல்லை, அதுக்காக சொல்லப்பட்டது. தேவ ஸ்ரீமான் ஸ்வசித்தேஹே, அந்த ஸ்ரீமான் தன்னை அடைவதற்கு கரணமிதி வதன் தானே கரணம், தானே காரணம் உபாயம் என்ற ஏகமர்த்தம் சஹஸ்ரே, இந்த ஒரே அர்த்தத்தை 1000 பாட்டுக்குள்ளேயும் சொல்ற. 1000 பாட்டினுடைய சாரம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரே அர்த்தம் தான். தன்னை அடைவதற்கு தானே உபாயமாகிறான் எம்பெருமான் அப்படின்ற ஒரே அர்த்தம் தான் இந்த திருவாய்மொழி 1000 பாட்டுன்னு சொல்றது. அப்போ என்ன 1000 பாட்டு சொல்றதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒண்ணு கூட்டி சாதிக்கணும். 1,00,000 பேர் தேர் இழுக்கிறான்னா ஒரே தேர் தான் 1,00,000 பேர் இழுக்கிறார் இல்லையா? ஆன மாதிரி இப்ப இந்த 1000 பாட்டையும் ஒன்னு சேர்த்து பார்த்தா இந்த ஒரு அர்த்தம் தெரியும் அப்படின்னு அர்த்தம். சரிதானா? 1000 பாட்டுல 1000 விஷயம் சொல்றீங்க. இதெல்லாம் ஒண்ணு கூட்டினா அதாவது நிறைய இது இருக்குது, நார் இருக்குது, தேங்காய் நார் இருக்குது அப்படின்னா எல்லா நாரையும் சேர்த்து திரிச்சா ஒரு கயராது, ஒரு வடை மாட்டா இழுக்கிறது சொல்றேன்.
லட்சம் பேரும் சேர்ந்து ஒரு தேரை தான் எழுதுறா. அது போல 1000 பாட்டுகளும் எம்பெருமான் தன்னை அடைவதற்கு தானே காரணம் உபாயமாகிறான் அப்படின்றது தான் சொல்றது. அது எப்படி அதை திரிக்கணுமோ இல்லை, இப்போ ஒன்று சேர்க்கணுமோ இல்லை, எல்லாத்தையும் அதுக்கு தான் சொல்றேன். சேவியத்வாதீன் தசாத்தானு பிரசகீஹ சதகைஹி பக்தி தத்தாபனாத்தானி. அதை ஸ்தாபிக்கிறதுக்காக சேவியத்வாதீன், சேவியம், சேவியம் முதலான, சேவியத்துவம் சேவிக்க தகுந்தவன், அப்புறம் போக்கியமா இருக்கக்கூடியவன் அப்படின்னா ஒவ்வொரு 10 அர்த்தம் இருக்குது. அதாவது திருவாய்மொழின்றது முதல்ல என்னன்னா 1000 பாட்டுன்னு சொல்லிட்டோம். ஒரு 100 பாட்டை ஒரு 10ன்னு சொல்லுவார்கள் விவகாரம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாத வாழ்க்கை அதையும் சொல்லியிருக்கேன். என்ன 100 பாட்டு, அந்த 100 பாட்டு முதல் 10, 2ஆம் 10 அப்படியே போய் 10ஆம் 10ன்னு சொல்றோம். அந்த முதல் 10ல என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 10 திருவாய்மொழிகள் இருக்கும். 10 ஒரு திருவாய்மொழிக்கு 10 பாசுரம். அதான் 10 பாசுரம்னா பல ஸ்ருதியோடு சேர்ந்து 11 பாசுரம். சரி, அந்த 10 பாசுரம், அந்த 10 போல 10 திருவாய்மொழியை போல 10 திருவாய்மொழி இருக்கும். அதான் 10 பாசுரங்களை கொண்ட ஒரு திருவாய்மொழி போல 10 திருவாய்மொழி இருக்கும். அப்ப 100 பாசுரம் ஆகுது. அதான் 11ன்றதை விட்டுடுங்க, நான் 10ன்றது உபலட்சணம். அதனால 11 பாசுரம் 11 பாசுரமா ஒரு திருவாய்மொழி. அந்த மாதிரி 10 திருவாய்மொழிகள் சேர்ந்தது ஒரு 10. அதை போல ஒவ்வொரு 10க்கும் 10 10 திருவாய்மொழி உண்டு. 2ஆம் 10, 3ஆம் 10. அப்ப அதனால 100 திருவாய்மொழிகள் இருக்கும். ஒவ்வொரு திருவாய்மொழியும் 10 பாசுரம், அப்புறம் பல ஸ்ருதி. அதனால 10 பாசுரத்தை சொல்றது, அப்புறம் இந்த ஓதுற வாழ்க்கை என்ன பலன்றது 11 பாட்டு சொல்றது. அதனால ஒவ்வொரு திருவாய்மொழியும் 10 பாட்டு இருக்கு. அப்படின்னா 100 திருவாய்மொழி இருந்தோம்ல 10 10க்கு, அப்போ 1000 பாட்டு ஆயிடுது. அப்போ ஒவ்வொரு பாட்டுக்கும் தான், ஒவ்வொரு 10 பாட்டுக்கும் ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் ஒரு பாட்டு பல ஸ்ருதியா எக்ஸ்ட்ரா இருக்கும்ல. அப்போ 100 திருவாய்மொழிக்கு அது ஒரு 100 பாட்டு ஆகுது. இது ஒரு 1000 பாட்டு ஆச்சு, அது ஒரு 100 பாட்டு ஆச்சு. கேசவன் சமர் அப்படின்னு ஒரு துவாதச நாமத்தை சொல்லக்கூடியதானே ஒரு பதிகம், ஒரு திருவாய்மொழி. 2ஆம் 10ல 7ஆம் திருவாய்மொழி. அது துவாதச நாமத்தை சொல்றதுனால அதுல மாத்திரம் 12 பாசுரம், 10 பாசுரத்துக்கு பதிலாக 12 பாசுரம், அதுக்கு மேல ஒரு பாசுரம். அதனால 2 பாசுரம் அதிகமானதுனால இன்னுரைத்ததோ திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டுன்னு சொன்னேன். அதனால 1102 பாட்டு ஆயிடுச்சு. அதாவது திருவாய்மொழியில 10 10கள் இருக்குது. முதல் 10, 2ஆம் 10, 10ஆம் 10ன்னு அப்படி 10 10 இருக்குது. ஒவ்வொரு 10ம் 10 திருவாய்மொழியில கொண்டிருக்கு. உயர் வர வீடு மீன் 10 அடியவர்க்கு அப்படின்ற ரீதியில இருக்குது. அதுல ஒவ்வொன்றுத்துலயும் 10 பாசுரங்கள் பிளஸ் ஒரு பலசுத்தியான ஒரு பாசுரம். அதனால அப்போ 10 10களுக்கு 100 திருவாய்மொழி ஆகுது. அந்த 100 ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் 10 பாசுரம் மீதும் 1000 பாட்டாருது. பலசுத்தி ஒன்று இருக்குது. அதனால 100 திருவாய்மொழிக்கு அது 100 பாட்டாச்சு, 1100 ஆச்சு. ஒன்றுத்துல மாத்திரம் 12 நாமத்தை கேசவாதி 12 பேரை சொல்றதுனால 2 பாட்டு கூட இருக்குது. அதனால 1102 பாட்டு. சரி, அது பிரசங்காத்து இது எப்படி வந்ததுன்னு சந்தேகம் வரவாளுக்கு அதை சொல்லப்பட்டது. சரி, சேவியத்வாதீன் தசாத்தானி பிரசகிஹ சதகைஹி பக்தி தத்வாபனாத்தாது. அந்த ஒரே அர்த்தமா இருக்கக்கூடிய தன்னை அடைவதற்கு தானே உபாயம் அப்படின்னு சொல்றத ஸ்தாபனம் பண்றதுக்காக சேவியத்வாதீன் தசாத்தான் ஒவ்வொரு 10க்கும் ஒவ்வொரு குணமா 10 குணங்கள் சொல்லப்படுது. சேவியத்துவம் சுபோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சேவியத்வாதின்னு சொல்றாரு. அது எப்படி சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா, ஒரு 10க்கு ஒரு குணம் சேவியத்துவம்னு சொன்னார். அது எப்படி ஸ்தாபனம் பண்றார் அப்படின்னா, ஒரு 10ல 10 திருவாய்மொழிகள் இருக்குது இல்ல. உயர்வரன் ஒரு 11 பாசம் கொண்ட திருவாய்மொழி, வீடு மின்னு ஒரு 11 பாசம் கொண்ட திருவாய்மொழி, 10 அடியவர்க்கு 11 பாசம். அப்படி இருக்கிறதுல அந்த ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் ஒரு குண விசேஷம் இருக்குது.
இப்போ பாருங்க, உயர் வரவுல என்ன சொல்றதுன்னா, கரவிசும் திருவழி நீர் நிலமிசை வரனவில் திரள் வழி அழிபொறையாய் நின்ன பரனடிமேல் குருகூர் சடகோபன் அப்படின்னு சொன்னாரோ. பரன் அடிமேல், இந்த 10 பாட்டுல யார சொன்னார்? பரனா இருக்கக்கூடிய எம்பெருமான சொன்ன 10 பாட்டு அப்படின்னு சொன்ன. நிறநிறையாயிரத்து 10 வீடுன்னு சொன்ன அந்த பல சொல்வார். அதனால இந்த முதல் 10 பாட்டுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமான் பரன் அப்படின்னு காண்பிக்கிறது. அதே மாதிரி மேல ஒவ்வொரு திருவாய்மொழியும் இருக்கும். அதனால ஏகைகஸ்யாதி பரத்வாதிஷு தசக குணேஷு ஆயதந்தே ததாத்தே, அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திருவாய்மொழியால காட்டப்பட்ட பரத்துவம் முதலான குணங்கள்னால அது என்ன பண்றதுன்னா, ஏகைகஸ்யாதி பரத்வாதிஷு, ஏகைகசாத் ஒவ்வொரு திருவாய்மொழியிலும் காட்டப்பட்ட பரத்துவம் முதலான குணங்கள் அது என்ன பண்றது? தசக குணேஷு ஆயதந்தே, அந்த தசக குணம் இருக்குதே, சேவியம் முதல், அதான் பரத்வாதி தச ஏகைகஸ்யாத் பரத்வாதிஷு தசக குணம். தசக குணம்னா அதுதான் ஒரு திருவாய்மொழி குணம். 10 பாட்டுக்கள் கொண்டதுக்கு தசகம்னு பேர். 10 பாட்டுக்கள் கொண்டதுக்கு தசகம்னு பேர். அதான் ஒரு திருவாய்மொழின்னு நாம சொல்றோம். திருமொழிகள்லாம் ஒரு திருமொழின்னு சொல்றோம். அந்த தசகுணம் 10, அந்த ஒவ்வொரு தசகத்துக்கும் உயர் வரன்ற தசகத்துக்கு என்ன பரத்வம்ன்ற குணம். அந்த மாதிரி ஒவ்வொரு தசகத்துக்கும் வீடு மீன் 10 அதுக்கெல்லாம் ஒவ்வொரு குணம் இருக்கிறதுனால அதனால இந்த இது ஸ்தாபிக்கப்படுறது. இந்த 10 குணங்கள் சேவியத்வாதின்னு 10 பத்துக்களுடைய குணங்கள் இருக்குதே, அது ஸ்தாபிக்கப்படுறது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் 10 இருக்குதுன்னு சொல்லப்பட்டதோ இல்ல, தத் தத் தாதா குணானாம் அனுவிததி தத் பங்கயா பங்கி சங்கியாக. அதனால ஒவ்வொரு திருவாய்மொழி பாசுரம் இருக்குதே, 10 பாசுரம். பரத்வம்ன்றது முதல் திருவாய்மொழியினுடைய உயர் வரன்னு சொல்லக்கூடிய 10 பாசுரங்கள்ல சொல்லப்பட்ட குணம் பரத்வம். அந்த உயர் வர மன்னகமல வர அப்படின்னு 10 பாட்டுக்கள் அதுல இருக்குது. அந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் உள்ள ஒவ்வொரு குணங்கள்னால இந்த பரத்வம் ஸ்தாபிக்கப்படுது. அதாவது ஒவ்வொரு திருவாய்மொழியிலே ஒரு திருவாய்மொழின்ற அந்த 10 பாட்டுக்கு சேர்ந்ததுக்கு ஒரு அப்படின்னு ஒரு திருவாய்மொழின்னு சொல்றோம். அந்த ஒரு திருவாய்மொழியில எத்தனை பாசுரம் இருக்குது? பலஸ்ருதியை தவிர 10 பாசுரம் இருக்குது. அந்த 10 பாசுரத்துக்கு ஒவ்வொரு பாசுரத்துக்கு உண்டான 10 குணங்கள் இருக்குது. அதனால 10 குணங்கள். அந்த 10 குணங்களும் சேர்ந்து ஒரு திருவாய்மொழிக்கு ஒரு குணமா பரத்வம் முதலிய குணங்களை சொல்றது. இப்படி பரத்வம் முதலிய குணங்கள் ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் இருக்குதே, அது 10 திருவாய்மொழிக்கு சேர்ந்த 10 குணங்கள் அந்த இடத்துல என்ன ஆகுது? சேவியம் முதலான 10 குணங்களை உண்டாக்குது. ஏன்னா பரத்துவம் முதலானது 100 குணங்கள் இருக்குது. அந்த 10 குணங்கள் அப்படின்றது இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேவஸ்ரீமான் ஸ்வசித்தே கரணமிதி வதன்யகமர்த்தம் சஹஸ்ரே சேவ்யத்வாதீன் தசாத்வான் சுதகிக சதகைஹி வக்தி தத்வாபனாத்வானி ஏகைகஸ்யாத் பரத்வாதிஷு தசகுணேஷ்வாயதந்தே ததாதே தத்தத்காதா குணானாம் அனுவிததி தத் பங்கய பங்கி சங்கியாக. அதனால ஒவ்வொரு திருவாய்மொழி பாசுரத்துக்கும் ஒரு குணம் இருக்கு. 10 திருவாய்மொழி பாசுரம் கொண்டது ஒரு திருவாய்மொழி அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப அந்த ஒரு திருவாய்மொழியில உள்ள 10 திருவாய்மொழி பாசுரங்கள் இருக்குதே, அதுக்கு 10 குணங்களும் சேர்ந்து அந்த ஒரு திருவாய்மொழிக்கு ஒரு குணத்தை சொல்றது. அத போல எத்தனை திருவாய்மொழி இருக்குது? 100 திருவாய்மொழிகள் இருக்கு. அந்த 100 திருவாய்மொழியில 10 திருவாய்மொழி கொண்டது ஒரு 10ன்னு சொல்றோம்.
அப்ப அதனால 10 திருவாய்மொழிக்கு உண்டான குணங்கள்லாம் சேர்ந்து ஒரு 10க்கு உண்டான சேவியம் முதலான குணங்களை சாதிக்கிறது. இப்படி ஒவ்வொரு 10க்கு உண்டான சேவியம் முதலான குணங்கள் 10 குணங்கள் தன்னை அடைவதற்கு தானே உபாயம் அப்படின்ற குணத்தை சாதிக்கிறது அப்படின்னு சாதிக்கிறது. அது என்னது அப்படின்னு சொல்லட்டு அந்த 10 குணங்களை இப்ப சொல்றேன். ஒவ்வொரு 10க்கும் உண்டான குணங்கள் இந்த 100 பாட்டுக்கு உண்டான குணங்கள். சேவ்யத்வாது போக்யபாவாது சுபதனுவாது சர்வபோக்யாதிகத்வாது சேயஸ்தத்ஹேது தானாத் சிதவிவசதயா ஆசிதாः சாஸ்திரிகானிஷ்ட கிருத்வாத் பக்தச்சந்தானுரக்தேः நிருபதீக சுபாவதः தத்பதவ்யாம் சகாயாச்ச ஸ்வசித்தேः ஸ்வயமிஹ கரணம் ஸ்ரீதர பிரத்யபாதி. 10 குணங்கள்ல சொல்லி இதனால ஸ்வசித்தேः ஸ்வயமிஹ கரணம் ஸ்ரீதர பிரத்யபாதி, ஸ்ரீதரன் பிரதிபாதித்தான் சொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்ற. சேவ்யத்வாதி சேவ்யத்வாத் சேவிக்க தகுந்தவனாய் இருப்பதாலும், போக்யத்வாது போக்கியமாய் இருப்பதனாலும், அதாவது சேவியத்வாத் என்பது முதல் 10 முதல் 10ன்னா 10 முதல் 10 திருவாயுடைய சாரம். போக்யத்வாத் என்பது 2வது 10 திருவாயுடைய சாரம், அதான் 2ஆம் 10 அப்படின்னு சொல்ற மாதிரி. போக்யத்வாத் போக்கியமாய் இருப்பதாலும், சுபதனு விபவாதி சுபதனு விபவாதி தனுன்னா சரீரம் திருமேனி, அது சுபமா இருக்குது, அப்படிப்பட்டு இதுவா இருக்கு. அதனால பாபத்தை போக்க சுபம்னா என்ன அர்த்தம்? மங்களம்னு அர்த்தம். மங்களம் சுபமா இருக்கிற வஸ்து என்ன பண்ணும்? சுபத்தை நல்கும். அதனால அதுக்கு எதிர்த்தட்ட இருக்கிற பாபத்தை போக்கடிக்கும்னு அர்த்தம். சுபதனு விபவாதி பாபத்தை போக்கத்தினாலேயும் அழகா இருக்கக்கூடியதான திருமேனியை உடையவனா இருக்கிற பெருமையினாலும், சேயஸ்தத்ஹேது தானாத் சர்வபோக்யாதிகத்வாத் சர்வபோக்யாதிகத்வாத் போக்கியமான வஸ்து எத்தனையோ இருக்குது லோகத்துல, அது எல்லா போக்கியமான வஸ்து காட்டிலும் அதிக போக்கியமா இருக்கிறார். சொல்றேன், கிராமத்துல இருக்கவன் நல்லா குடிச வீட்டுல சாணி போட்டு மொழி நன்னா இருக்கா, அது கூட இல்லாத டென்டட் சிண்டு பார்த்தாக்கா இது ரொம்ப நல்லா இருக்கு. டென்டட் சிண்டு இருக்கான ரோட்ல அவன் ஏதோ போற இடத்துல பெருகிட்டு டென்டட் சிண்டு தான் வீடு பற்றி நல்லா மொழி ஒழிகாது இதுவாது. அதை கூட ஒரு சிமெண்ட் கரை போட்ட வீட்டை பார்த்தா இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் டைல்ஸ் வீட்டை பார்த்தாக்கா மெட்ராஸில் போய் அப்படிலாம் இது பண்ணி அதை பார்த்தா அது இன்னும் பிரமாதம். அப்படியே மேலே மேலே போகிறது. அப்புறம் வாட்டிகன் சிட்டி போனால் அது பெருசாக இருக்குது. இப்படி போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி இந்த போக்கியத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு போனேன். எல்லா போக்கியத்தை காட்டிலும் இவன் அதிகமான போக்கியத்தை உடையவனா, போகத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து போக்கியம். இந்த எம்பெருமான் சர்வபோக்யாதிகத்வாத் எல்லா போக்கியமான வஸ்துக்களை காட்டிலும் அதிக போக்கியமா இருக்கிறது. நமக்கு நன்மை இருக்குது, என்ன நாம அடைய வேண்டிய புருஷார்த்தம் அதான நமக்கு நன்மை. அதுக்கு அந்த புருஷார்த்தங்கள் அவைகளுக்கு காரணமா இருக்குது, எல்லாத்தையும் அவன் தான் கொடுக்குறான். அவன் தான் கொடுக்குறான். எப்படி வரும்? ஒரு நல்ல காரியம் பண்ணாதானே ஒரு நல்லது நமக்கு வரும். நல்லதை கொடுக்குறோம் அவன் தான். அந்த நல்ல காரியம் நல்லதை தர்றதுக்கு உண்டான ஒரு நல்ல காரியம் பண்ணணும், அதை கொடுக்குறது அவன் தான். அதான் நல்லது புருஷார்த்தம். புருஷார்த்தமும் அதுக்கு காரணமா இருப்பதையும் கொடுக்கறது அவன் தான். சித விவசத்தையா அப்படின்னா சிதா ஆசிதா
அவளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கக்கூடிய. அதனால பிரபத்தியாலே தன்னை அடைந்த வாழ்க்காலே அவர்களுக்கு உட்பட்டவனா கட்டுப்பட்டவனா இருக்கான். அவள் யார் சரணாகதி கொண்டாலோ உடனே அந்த சரணாகதி அவன் கட்டுப்பட்டு மோட்ச விஷயாமி உனக்கு நான் அந்த பலனை தந்துடுறேன் அப்படின்னு கட்டுப்படுறான், உட்பட்டவனா இருக்கான். சீத விவசத்தையா ஆசித்தாள் இடத்துல அவன் விவசமா இருக்கான். விவசமா இருக்கான்னா அவளுக்கு உட்பட்டவனா இருக்கான். எனக்கு சுவாமி நீர் இதை கொடுக்கணும் அப்படின்னு சரணாகிட்டா இந்த பலனை அவன் கொடுக்குறான், கட்டுப்பட்டு கொடுக்குறான். அந்த சரணாகதி நேற்று நீ இப்படி பண்ணி அப்படி பண்ணி நேற்று வரையில் என்ன நீ நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்லாம் கேட்கவே இல்லை. அதாவது திரௌபதி என்ன பண்ணா, திரௌபதி சுதந்திரம் கிடையாது. 5 பேர் இருக்கா, அவ இருக்கா, இவா இருக்கா, எத்தனையோ பேர் இருக்கா. அதனால கண்ணனை எதுக்கு நினைக்கணும், அதாவது பிரார்த்திக்கணும். நினைக்கணும்னு இல்லை, பிரார்த்திக்கிறது. புருஷன் இருக்கிட்டே என்ன அத்தை பிள்ளையை போய் பிரார்த்திக்க போறான், அத்தை பிள்ளை இல்லை மாமா பிள்ளையை போய் பிரார்த்திக்க போறான். ஆனா எல்லாரும் வாய்மூடி நின்றுட்டா, 5 பேரும் வாய்மூடி நின்றா, பிதாமகர் பீஷ்ம பிதாமகர் உள்பட வாய்மூடி நின்றுட்டா. இதுக்கு மேல இருந்தா மானம் போகிறது. அதனால என்ன பண்ணிட்டா, கிருஷ்ண துவாரகாவாசான் கூட்டா. உடனே பெருமாட்டான் உடவே சொல்லிட்டு. அந்த மாதிரி ஸ்ரீத விவசத்தையா அந்த ஆசிரிதா விஷயத்துல கட்டுப்பட்டு உட்பட்டு இருக்கான். சுவாசிதா நிஷ்ட ஜிஸ்வாதி சுவாசிதா நிஷ்ட கிருத்வாத்து சுவாசிகள் அதான் தன்னை அடைந்தவர்களுடைய அனிஷ்டங்களை போக்கக்கூடியவனா இருக்கிறதுனாலையும் அவளுக்கு கட்டுப்பட்டவனா இருக்கான். அப்படி தன்னை அடைந்தவர்களுடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறவனா இருப்பதாலும் இது ஒவ்வொன்றுக்குமே சொல்லிட்டு வரணும். சேவியத்வார் அவன் சேவிக்க தகுந்தவனா இருக்கான். ஒரு பெரிய மனுஷன் அவன் பெரிய மனுஷன்டா அவனை சேவிக்கும் அப்படின்னு சேவிக்கிறான். ஏன் சேவிக்கிறான் அப்படின்னு சொன்னா அதான் அந்த சேவிக்கக்கூடிய தன்மை அவன் இடத்துல இருக்கணும், பெரிய மனுஷனா இருக்கணும். அப்படி சேவிச்சோம்னா உடனே அவன் தான் நம்முடைய போக்கியத்துக்கெல்லாம் காரணமா இருக்கும். அவன் தான் நமக்கு போகத்தை அள்ளி கொடுக்கணும். 2வது குணம் போக்கியத்வா அப்படின்னு சொல்லணும். அந்த போகத்தை அனுபவிக்கிறதுக்கு அவன் கொடுக்குறான், வாரி கொடுக்குறான். ஆனா நமக்கு வயிற்று வலி அடைஞ்சு சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிட முடியுமா, அவன் நிறைய வாரி கொடுக்குறான். அப்படின்னா என்ன பிரயோஜனம்? அதனால நம்முடைய பாப்பத்தையும் அவனே போக்கடிக்கிறான். முதல்ல சேவியனா இருக்கான். சேவியனா இருக்கான்னா அவனுக்கு ஒரு மேன்மை தன்மை இருக்குது. யாரை சேவிப்போம்? மேம்பட்டவனுக்கு தான் சேவிப்போம். அதனால மேன்மை தன்மை இருக்குது சேவிக்கும். பரத்வாத்யைஹி இத்யம் பரிகரண சக்தோ குணகணைஹி பிரபு சேவாயோக்கியம். பரத்துவம் முதலான குணங்களை கண்டு இவன் தான் சேவிக்க தகுந்தவன் அப்படின்னு நம்மாழ்வார் தீர்மானம் பண்றார். முதல் 10ல முதல் 100 பாசுரங்கள்ல அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லிட்டு. அதனால யாரை நாம சேவிப்போம்? மேம்பட்டவன் மேன்மை தன்மை கொண்டவனை சேவிப்போம். அதான் பரத்வாத்யை. அதான் அதனால முதல்ல அப்படி உயர்ந்தவனா இருந்து சேவிக்க தகுந்தவனா இருக்கான். சேவிக்க தகுந்தவனா அவன் இருந்தான்னா நாம போய் ஒருத்தரை சேவிக்கணும்னா உடனே அவன் அனுகிரகம் பண்றான். ஒரு பெரியவாளை போய் சேவிக்கணும்னா அவன் அனுகிரகம் பண்றான். அந்த அனுகிரகத்தினால நமக்கு நல்லதெல்லாம் நடக்குது. அதனால போக்கியத்வாதி அவன் அனுபவிக்க தகுந்தவனா இருக்கான். அனுபவிக்க தகுந்தவனா போக்கியமா இருக்கக்கூடியவனா இருந்தாலும் நாம எப்படி அனுபவிக்குது? நமக்கு தான் பாப்பத்து இருக்குதே. கல்யாணம்னா கொடுக்குறா வாரி வாரி பக்ஷணம் போடுறேன்னா சுகர் பேஷண்ட் எங்க சாப்பிட்றது? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனால் அந்த போக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தடங்கள் இல்லாத நம்முடைய சரி நாம இருக்கணும். அதனால அந்த தடங்களா இருக்கக்கூடிய பாப்பத்தெல்லாம் அவன் போக்கடிக்கிறதுக்காக அழகான திருமேனியை மங்களம் நல்கக்கூடிய திருமேனியை உடையவனா எம்பெருமான் இருக்கான். சுப கனு விபவாது. அந்த திருமேனி பெருமாளுடைய திருமேனியை சேர்த்துட்டோன்னே நம்ம பாப்பம் போறோம். அதனால அவன் போக்கியனா இருக்கிறான். அந்த போக்கியத்தை நம்மளால அனுபவிக்க முடியுது. அதுதானா? இதே ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு 10ல சொல்லிட்டு வராது. அதையும் தெரிஞ்சுக்கணுமோ இல்லை நாம். அதனால சுபத்தனு இவாது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்குது அப்படின்றது இந்த
சர்வபோக்யாதிகத்வாத். இத்தனை நாள் சுகர் இருந்ததுனால காஃபியே வேணான்னு சொன்னேன். ஒரு 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 ஸ்வீட்டு ஒரு துளி கூட போட்டுக்க முடியாது, கொஞ்சம் போரம் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்ப என்னாச்சு, அதுலயே முழுகலாம் போல எனக்கு இருக்குது. அப்படின்னா 4-5 ஸ்வீட்டு கூட சாப்பிடக்கூடிய தன்மை வந்துட்டு அப்படின்னா அவங்கிட்ட கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடைக்கும். சர்வ போக்யாதிகத்வாத், எல்லா போகத்தை காட்டிலும் அவன் இடத்துல இருக்கிற போகம் அவ்வளவு வசதி உயர்ந்தது அப்படின்னு அதை புரியுதுதா? இப்ப கூட ஒரு மாம்பழமே வாங்குறோம் கடையில அப்படின்னா கூட இந்த கடையில இருக்கக்கூடிய இந்த மல்கோவா காட்டிலும் அந்த கடையில் இருக்கக்கூடிய மல்கோவா இன்னும் உயர்ந்ததா இருக்கு அப்படின்னு பண்றோமோ இல்லை. அதான் அது போல இருக்கிறது சர்வ போக்யாதிகத்வாத். இவன் எல்லா போக்கிய வஸ்துக்களை காட்டிலும் இவன் தான் அந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்கக்கூடியவனா அப்படின்னு சொன்னாக்கா அந்த நன்மை நமக்கு வரணுமோ இல்லை, ஸ்ரேயஸ் அந்த புருஷார்த்தம். ஆனால் அந்த ஸ்ரேயஸாவும் அவனே இருக்கான், சத்ஹேத்து தானாது அதுக்கு உண்டான காரணத்தையும் ரெண்டுத்தையுமே அவன் கொடுக்குறான். இப்போ அடுத்த கடையில் இருக்கிற மாம்பழத்தை வாங்கணும்னு சொன்னா இங்க மாம்பழம் 10 ரூபா, அது 100 ரூபா சொல்றான். அது வசதி தான். இந்த அந்த வசதியான மாம்பழமும் இருக்கான், அதை கொடுக்கறதுக்கு வாங்கறதுக்கு உண்டான 100 ரூபாயும் அதையும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி பண்றான்? சாத்தியே சுவாபீஷ்டே, எனக்கு இந்த பலன் வேணும், இந்த பொருள் வேணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அபிஷ்டமா இருக்கு, இஷ்டமா இருக்கு, மிக மிக இஷ்டமா இருக்கு. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை வாங்கறதுக்கோ அதை அடையிறதுக்கு என்னால ஒரு உபாயம் பண்ண முடியாது. ஆனால் நீ தான் அதை தரணும் அப்படின்னு அவனிடத்துல சரணாகி பண்ணணும். அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேக உபாயத்தா யாத்னா பிரபத்தி சரணாகதின்னு சொல்றேன். அதனால அப்படி சரணாகதி பண்ணவாளுக்கு சுத ஆசிரிதாளுக்கு விவசத்தையா அவன் கட்டுப்பட்டு உட்பட்டு இருக்கான். நீ சரணாகதி பண்ணிட்டியா, உனக்கு அந்த பலன் வேணுமா, அந்த பலன் தானே வேணும், நீ அந்த கடைக்கு போறதுக்கு அது துட்டு கொடுத்து வாங்கினா அந்த துட்டையும் உனக்கு நான் ஏற்பாடு அப்படின்னு பண்ணக்கூடிய இது உதாரணத்துக்கு சொன்ன விஷயம். அதனால இதோட நிந்திரக்கூடாது, அது கடைசி வரையில் போகணும் எல்லாத்துலயுமே. சுத விவசத்தையா அதனால இப்படி தன் ஆசிரியர்களுடைய அனிஷ்டத்தை அவன் போக்கடிக்கிறான். அந்த மாம்பழத்தை சாப்பிட முடியலையே அப்படின்ற அந்த ஏக்கம், அதுதான் ஒரு அனிஷ்டம், அதை போக்கடிக்கிறான். இந்த அல்பத்தையே மாத்திரம் வச்சுக்கூடாது பெருசாகும். அதனால அவன் எதனால அந்த மாதிரி பண்றான்? பக்த சந்தானுவிருத்தே, பக்த சந்தானுவிருத்தே. அழைந்தவர்களுடைய அபிப்பிராயப்படி, பக்தர்களுடைய அபிப்பிராயப்படி நடக்கக்கூடியவனா இருக்கான். அதனாலதான் அதெல்லாம் சாத்தியமாகுது. அதாவது சரணாகதி பண்ணவாளுக்கு உட்பட்டவனா இருக்கிறதோ, அவளுடைய அனிஷ்டத்தை போக்கடிக்கிறதோ எதனால? பக்தர்களுடைய அபிப்பிராயப்படி நடக்கணும் அப்படின்ற குணம் உடையவனா இருக்கான். ஒரு ஆத்துல ஒரு தகப்பனாரோ தெரியவா என்ன பண்றா, ஆத்துல யாரும் கஷ்டப்படக்கூடாது அந்த மாதிரி நாம இருக்கணும்ன்ற குணம் இருக்கிறவா தான் என்ன பண்ணுவா, யாராருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவவா கேட்டுட்டு அதை அப்படியே பண்ணுவா. இல்லைன்னா இது என்னால முடியாது, அது என்ன முடியாட்டா கூட அதை எப்படியானா ஒரு மேனேஜ் பண்ணி பண்ணக்கூடியவாளா இருப்பா. ஏன்னா நம்ம சேர்ந்தவாள்லாம் அவளுக்கு என்ன தேவையோ அதை நாம பண்ணணும் அப்படின்னு. அது போல பக்த சந்தானுவிருத்தே, பக்தர்களுடைய அபிப்பிராயப்படி நடக்கக்கூடியவனா இருக்கான். இதெல்லாம் எதுக்காகவானவா? தனக்கு பேர் புகழ் வரணும், இல்லைன்னா யாருன்னா அவார்டு கொடுப்பா, இவர் நல்லவர் அப்படின்னு அதுக்காகவா? இல்லை. நிருபதி சுஹுத்பாவதா, நிருபதி இயற்கையான என்ன சுஹுத்பாவம். சுஹுத்பாவம்னா நல்ல எண்ணம், நல்ல இதயம் படைத்தவன். இயற்கையாகவே
என்ன க்ஷேமத்தை நினைக்கக்கூடிய அசலாருடைய நல்லத்தை நினைக்கக்கூடிய சுபாவத்தை உடையவனா இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் சத்பதவியாம் சகாயாச்சா, 10வது சத்பதவியாம் சகாயாச்சா, அதாவது சத்பதம் நிறைய மார்க்கம் இருக்குது. அதுல எது சத்பதம்? மோட்சத்துக்கு போற மார்க்கம் தான் சத்பதம், சரிதானே? அதனால அந்த மோட்சத்துக்கு போகிற வழியில எம்பெருமானு உதவி செய்யலாம். அதனால சத்பதவியாம் சகாயாச்சா அப்படி இருப்பதனாலேயும் அந்த மாதிரி குணாளனா இருக்கிறதுனாலேயும் ஸ்வசித்தே ஸ்வயமிக கரணம், தன்னை அடைவதற்கு தானே உபாயமா இருக்கான் அப்படின்னு ஸ்ரீதரா பிரத்யபாதி லக்ஷ்மிபதியான எம்பெருமான் இந்த மாதிரி சொல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த திருவாய்மொழியில இந்த மாதிரி சொல்லப்படுறான். இதை விட ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல தானே சாய்க்கிறார். இந்த மாதிரி நீ சொல்ற பெரிய பெரிய வியாக்கியானம் எல்லாம் பண்ணிருக்காளே, நீர் இதெல்லாம் ஏதோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் சொல்றார், அந்த குணங்கள்லாம் திருப்பி திருப்பி வேற வருது அப்படின்னு சொன்னா, அதுக்கும் சுவாமி தேசிகனே சமாதானம் சொல்றார். அந்த சமாதானத்தை பார்த்துட்டு மேல போவோம். அதாவது என்ன சாய்க்கிறார்னா, ப்ரூதே காதா சஹஸ்ரம் ரமதன குணா ஸ்தோம கர்ப்பம் முனீந்திரா பிரத்யேகஞ்சாத்ர காதாஹ பிரதித விபுகுணாஹ ஸ்பஷ்டம் அத்யக்ஷயாமஹ தத்ர சங்கீர்ண தத்தத் தசக குண சதஸ்தாபனம் உச்சித்ய யுக்தானி ஏவம் பரியவருந்தத் கிருஷ்ணா ஏவம் பரியவருத்வான் அகணித குணிதான் தத்குணான் உக்ரிணீமஹா. அதாவது முரமதன் இருக்கான எம்பெருமான், முரண கொன்ற எம்பெருமான் பூதே காதா சஹஸ்ரம் முரமதன குண ஸ்தோம கர்ப்பம் முனீந்திரா. யோகிகளுக்கு தான் தலைவரா. ஏன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து 14 நாள் ஒண்ணுமே இல்லாத அப்படியே யோக திசையிலிருந்து திருப்புள்ளி ஆகிறார்கள் அடியில. அந்த மாதிரி யோகிகளுக்கெல்லாம் தலைவரா முனீந்திரனா இருக்கக்கூடிய இவர் எம்பெருமானுடைய குணக்கூட்டங்களை அடக்கி கொண்டவனால 1000 பாட்டை பாடினார். பூதே காதா சஹஸ்ரம், அதுல ஒவ்வொரு பாட்டுக்கும் பிரத்யேகம் சாத்ர காதாக பிரதித விகுணாஹ ஸ்பஷ்டம் அத்யக்ஷயாமஹ. இதுதான் சுவாமி தேசிகனுடைய சர்வதந்திர சுதந்திரன்ற இதை சொல்றது பாருங்க எப்படி. அதனால பிரத்யேகம் சாத்திர அந்த இடத்துல ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. எம்பெருமானுடைய குணம் பிரசித்தமா இருக்குது. பிரத்யேகம் சாத்திர காதாக பிரசித விபுகுணாக, எம்பெருமானுடைய குணங்கள் அத ஸ்பஷ்டம் அத்தியக்ஷயாமஹா, நான் தெளிவா அறிகிறேன் அப்படி தானே சாய்க்கிறேன். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது, அதை ஸ்பஷ்டமா நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த 1000 பாட்டினுடைய அந்த 1000 பாட்டுல இருக்கிற 1000 குணங்கள் தான் ஸ்வசித்தேகே கரணம் அப்படின்றத ஸ்தாபிக்கிறதுன்றதுக்காக. இது எப்படி அப்படின்னா, நான் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஸ்பஷ்டமாத்திய இந்த ஒரு பதத்துக்காக தான் இந்த இடத்துல இந்த பாசுரத்தையே இப்ப சொல்ல வந்தேன். நமக்கு அந்த 10 போறோம். அந்த 10 குணத்தை தெரிஞ்சுட்டோம்னா இது எப்படி இந்த இதுல அன்வயிக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். ஆனா இங்க சுவாமி தேசிகன் சாய்க்கிற பிரத்யேகஞ்சாத்ர காதாக பிரதித குணாஹ ஸ்பஷ்டம் அத்யக்ஷயாமஹ. நீ நல்லா தெரிஞ்சுக்கின்றாரு, ஒரு குணம் மறுபடியும் திருப்பியே வரலையா 1000 பாட்டுல அப்படின்னு சொன்னா அதுக்கும் பதில் சாய்க்கிறேன். தத்ரா சங்கீர்ண தத்தத்து தசக குண சதஸ்தாபனம் உச்சித்ய யுக்தானு. அதாவது ஒன்றோடு கலக்காம சொல்லப்பட்ட திருவாய்மொழியில் 100 குணங்கள் இருக்குது, அதை ஸ்தாபிக்க தகுந்தவையா இருக்குது.
அந்த என்ன அதுக்கு ஏற்பட்டவையா இருக்குது. அதாவது ஒரு குணம் இங்கேயும் படிச்சிருக்கு இன்னொரு இடத்துலயும் படிச்சிருக்குதுன்னு சொன்னா இதுக்கு அது ஓணும் அதுக்கு அது ஓணும் அந்த குணத்துக்கும். இப்ப வச்சுக்கோங்க, ஒரு சாதாரண ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது இந்த காரா பூந்தின்னு ஒண்ணு சொல்றா, வெறும் பூந்தின்னு ஒண்ணு சொல்றா. அதான் லட்டு உதுர்த்தது பூந்தி, காரா பூந்தின்றது உப்பு போட்டது. ரெண்டுத்துக்குமே கடல மாவு வேணும், ரெண்டுத்துக்குமே எண்ணெய் வேணும் வச்சுப்போம், ரெண்டுத்துக்குமே முந்திரி பருப்பு கூட வறுத்து சேர்க்கறா வச்சுப்போம். இந்த மாதிரிலாம் இது என்ன இது காரா பூந்தின்னுங்க அது இதுங்க ரெண்டுமே கடல மாவு தானே, ரெண்டுமே எண்ணெய் தானே, ரெண்டுமே முந்திரி தானே அப்படின்னு கூடாது. அதுக்கு ஏதோ ஒன்று சேர்றது, சர்க்கரை சேர்றது, அதனால அது வந்து பூந்தின்னு அது ஒரு விதமான ருச்சியை கொடுக்குறது. இதுக்கு இந்த உப்பு காரம் ஏதோ சேர்றது, அதனால இது வந்து மிக்சரோ காரா பூந்தி அது வந்து இது ஒரு பேரை வச்சுட்டு இது ஒரு விதமான ருச்சியை கொடுக்குறது. அதனால இந்த கடல மாவு தானே, இதுக்கும் கடல மாவு தான் அதுக்கும் கடல மாவு தான் ஓம் பொடிக்கும் கடல மாவு தான் என்ன இது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றத்தோடு சேர்ந்து ஒவ்வொரு விதமான குணாதிசயத்தை கொண்டதா இருக்குது ஒவ்வொன்று. அது போலதான் இங்க வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்றோடு ஒன்று கலக்காம அதை ஸ்தாபிக்க தகுந்த வேலையை அது செய்யறது. அதனால இங்கேயும் ஒரு குணம் சொல்லிருக்க, அங்கேயும் ஒரு குணம் அதே குணம் சொல்லிருக்கேன்னு சொல்லக்கூடாது. அதுதானே? அதுதான் சொல்ற. தத்ர அசங்கீர்ண தத்தத்து தசக குண ஸ்தாபன ஔசித்ய யுக்தான்னு இந்த தசக குணத்தை ஸ்தாபிக்கிறது இருக்குது, சதகுணம் ஸ்தாபிக்கிறது. அதாவது முதல்ல தசக குணம் ஒரு திருவாய்மொழி குணத்தை ஸ்தாபிக்கணும் 10 குணங்களை கொண்டு. அதுக்கப்புறம் 10 திருவாய்மொழி குணங்களை கொண்டு ஒரு 10னுடைய குணத்தை ஸ்தாபிக்கணும். அதனால இந்த இந்த ஒரு இடத்துல இந்த குணம் வருது, அந்த ஒரு இடத்துல அந்த குணம் வருதுன்னா இந்த தசக குணத்தையோ சதகுணத்தையோ ஸ்தாபிக்கிறதுக்கு தகுந்தா போல அது வந்து உபயோகப்படுறது. அதனால ஒன்னோட ஒண்ணு அது சங்கீர்ணமாகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால எல்லாமே கடலமாவு ஒரே கடலமாவு இதுல இருந்து எடுத்தா கூட ஒரு மூட்டையிலேருந்து எடுத்தா கூட ஒரு தயாரா அனுப்பி இது ஓமத்தோடு சேர்ந்து ஓமம் பொடின்றது, அது வந்து உப்பு காரத்தோடு சேர்ந்து அது காரா பூந்தி, அது வந்து வெறும் பூந்தி லட்டு பூந்தி அப்படின்றது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொன்று அதுக்காக ஒன்று கலந்து போல எல்லாம் ஒரே மாவு தான். ஆன மாதிரி அந்த ஒரு மாவே ஒரு இது ஆன மாதிரி பல குணங்கள். அதான் ஒரு இடத்துல வந்த குணம் இன்னொன்று வந்ததுன்னா அதை ஸ்தாபிக்கிறதுக்கு ஔச்சித்தியமா அதுக்கு தகுந்தபடியா அந்த குண விசேஷங்கள் அங்க காரியத்தை பண்றது அப்படின்னு சொல்ற. ஏவம் பர்யவருத்வான் அகணித குணிதான் தத்குணான் உத்கிணி மகா. அதனால சொன்னதை சொல்றதுன்ற தோஷம் இல்லாத அந்த குணங்களை அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்ற. அத எப்படி சொல்றாருன்னா ஸ்பஷ்டம் அத்தியக்ஷயாமகா, நான் வந்து தெளிவா அறிகிறேன் அதை அப்படியே சொல்றேன் அப்படின்னு சாய்க்கிற. அதனால இந்த 10 தசக குணங்கள் இருக்குதே, அதுதான் 10 குணங்கள், ஒவ்வொரு 10னுடைய குணங்கள் இருக்குதே, அந்த குணத்தை இந்த முதல் ஸ்லோகத்துல இருக்குது அப்படின்றத அடுத்தத்துல அனுபவிப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவத்யான் பதேனிசம் ஸ்ரீரங்கபூருஷடசித்தீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.